உக்ரைனோட ஒரு மிகப்பெரிய கரண்ட் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அதிகமா இந்த டிடெக் கம்பெனிக்கு இருக்குது. இப்போ ரஷ்யா இந்த தெர்மல் பவர் பிளான்ட்ல தாக்குதல் பண்ணதுனால ஒரு 350 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான நஷ்டங்கள் ஏற்பட்டுருச்சு. அதாவது அதெல்லாம் ரெடி பண்ணி பழைய நிலைமைக்கு வேலை செய்ய வைக்கணும்னா 350 மில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்துக்கான பணம் தேவைப்படுது. இத நம்ம யார்கிட்ட பார்க்கலாம்? ஜெர்மனி கிட்ட கேட்டு பார்க்கலாமா? இல்ல அமெரிக்கா கிட்ட பார்க்கலாமா? இல்ல யாராவது ஒருத்தன் சிக்காமையா போயிருவான் பார்ப்போம். அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது போல தெரியுது. ஏன்னா, லுக்கிங் ஃபார் ஃபண்ட்ஸ் எங்களுக்கு பணம் தேவை. எங்களுக்கு எனர்ஜி தேவை. ரஷ்யா எங்களோட எனர்ஜி எல்லாத்தையும் அடிச்சுட்டாங்க. அப்படியே நீங்க போய் ஆயில் ரிஃபைனரி அடிச்சதுனால தானே அவங்க தெர்மல் பவர் பிளான்ட் அடிச்சாங்கன்னுலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. திரும்பவும் போய் பதிலுக்கு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது இல்லையா? அதுக்கு ஜெனரேட் பண்ணக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட்லாம் விட்டு வச்சுக்கிறாங்க ரஷ்யா. இனி அதையும் போட்டு தள்ளிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த அமெரிக்காவோட ஒரு ஸ்போக் பர்சன் இருப்பாங்க. ரஷ்யாவுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க ட்விட்டர்ல. இது போல ரஷ்யா ஜப்பரோசியா பவர் பாயிண்ட்ல ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் பண்றாங்க. தாக்குதல் பண்ணி இது போல விளையாட்டுலாம் செய்யாதீங்க. அப்படிங்கிறது போல கண்டனம் மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. அது கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஒரு கமெண்ட். எனக்கு ஒரு சந்தேகம். உக்ரைன்ல மொத்தம் 4 பவர் பிளான்ட் இருக்கு. அதாவது அணு உலை 4 இருக்கு. அது ஏன் ரஷ்யா ஒண்ணே ஒண்ணு அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறத மட்டும் அடிக்கணும். கொஞ்சம் விலகி இருக்கிற பவர் பிளான்ட் அடிச்சாங்கன்னா உக்ரைனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி அடிக்கலாம் இல்லையா? நம்ம மண்டையில நம்மளே அடிக்கிற மாதிரி ஏன் அடிச்சுக்கணும்? மத்ததையும் சேர்ந்து அடிச்சாங்கன்னா ஏதோ பரவாயில்ல, அதெல்லாம் சேஃப்டியா இருக்கு. இது மட்டும் ஏங்க ரஷ்யா அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது உள்ள ஒரு கேள்வி வந்தது. பட் அந்த கமெண்ட்டுக்குலாம் பதில் வராது. இது போல கேள்வி கேட்கறது யாரா? யாரு? அப்படின்றது போல பார்த்தாங்கன்னா எல்லாம் தெரிச்சு ஓடிருவாங்க. எனக்கு பதில்லாம் வராது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். அதுதான் நியாயம். அதுதான் நேர்மை. இல்லைன்னா அப்படி நியாயப்படுத்திருவாங்க இல்லையா? இப்போ இந்த விஷயத்துக்கே வந்துருவோம். நம்ம எதுக்கு ஓவரா டீப்பா அங்க போய் நோண்டிட்டு. இப்ப இங்கே வந்துடலாம். இப்ப யாரு இதுக்கு பொறுப்பேத்துக்க போறா? ரஷ்யா கிட்டயே ரஷ்யா குடுங்க எங்களுக்கு வேணும் அப்படின்றது போல கேட்டுருவாங்களோ அப்படிங்கிறது போல இருக்கு. கேட்டாலும் கேட்பாங்க. இவங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இதுல என்விரான்மெண்டல் டேமேஜ் வேற ஆயிருக்குன்னு ரஷ்யா கிட்ட கேட்கறதுக்காக. அதாவது ஜெயிச்சிருவாங்க உக்ரைன். பிரச்சனையில ஜெயிச்சதுக்கு அப்புறமா ரஷ்யா கிட்ட பேசுவாங்க இல்லையா? அந்த டைம்ல நஷ்டஈடு இதுக்கெல்லாம் வாங்கணும்னு கணக்கு போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் அதுக்கு தனியா ஒரு குழு வச்சுக்கிறாரு. என்ன மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து கிடைக்க போகுது ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறத பாத்துருவோம். அப்புறம் மிக முக்கியமான விஷயங்கள். உக்ரைனுக்குள்ள பல தாக்குதல் நடக்குது. அதை 2வது பாத்துக்கலாம். முதல்ல ரஷ்யா எந்தெந்த பகுதியில முன்னேறி இருக்கிறாங்க. ஏன்னா படு பயங்கரமா முன்னேறிட்டு இருக்காங்க. அந்த ஆச்சரியட்ரேனியால நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? தெற்கு பாதையில தான் பிடிப்பாங்கன்னு பார்த்தா ஆச்சரியட்ரேனியாவோட வடக்கு பாதையெல்லாம் போயிட்டாங்க. ஆச்சரியட்ரேனியாவோட வடக்கு பாதையில சிட்டி சென்டர் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது போல அந்த பகுதியை பிடிச்சு வீடியோ பதிவுகளே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிட்டி சென்டருக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு மேல கொடியை நட்டி வீடியோ பதிவுகள் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைனியன் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலகிராம் சேனல்ல வீடியோ பதிவுகள் போட்டாங்க. நாங்க 2 பேர் தாங்க இருக்கோம். எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. யாரும் கிடையாது. அப்படிங்கிறது போல ரொம்ப வருத்தப்பட்டு, வேதனைப்பட்டு, எப்பப்பா வருவீங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல ஒரு இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி இருந்துச்சு. வீடியோ போட்ட ஒரு சில மணி நேரங்கள்லயே பாத்தீங்கன்னா, சில பகுதிகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாச்சு. உக்ரைனோட வீரர்கள்லாம் நாங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரணடைய ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது டெரிட்டோரியல் பிரிகேட் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு சப்போர்ட் இருந்தா தான் சண்டை பிடிப்பாங்க. இல்லைன்னா அவங்களால சண்டை பிடிக்க முடியாது. ஏன்னா ரொட்டேஷன் பண்ணணும். இப்போ ஒரு வாரத்துக்கு மேல ஒரு வீரர் அந்த ஆர்ச்சர் ட்ரெயினியால உட்காந்துருக்காரு அப்படின்னா, அவருக்கு வேணுங்கிற எடுத்துட்டு வந்திருக்கிற குண்டு எல்லாம் தீர்ந்து போயிருக்கும். அப்ப ரொட்டேட் பண்ணுவாங்க. புதுசா ஒரு வீரர்கள் உள்ள வருவாங்க. இவங்கள திருப்பி கொண்டு போயிட்டு விட்டுருவாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த சமயத்துல அதுக்கு உதவுறது மெக்கானிக்ஸ் பிரிகேடு. அங்கதான் மெக்கானிக்ஸ் பிரிகேடே இல்லையா? 115வது மெக்கானிக்ஸ் பிரிகேடு ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு எங்க ஓடாங்கன்னு தெரியல. அதனால அந்த பகுதியில யாருமே இல்ல. ஸோ ஆச்சரியட்ரேனியாவோட வடக்கு பகுதியிலே மிக அதிகமான பகுதிகள் ரஷ்யாவோட கைப்பிடிக்குள்ள வந்துருச்சுன்னு உக்ரைனோட சோர்ஸான டீப் ஸ்டேட்டே கன்ஃபார்ம் பண்றாங்க. ப்ரோ உக்ரைனியன் சோர்சஸே. அது மட்டும் இல்லாம இப்போ ஆச்சரியட்ரேனியாவோட பெரும்பான்மையான பகுதிகள் ரஷ்யாவோட கைப்பிடிக்குள்ள வந்துருச்சு. முழு சிட்டியுமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. இங்க வேடிக்கை என்னன்னா இது மட்டும் பிரச்சனை இல்ல. நம்மளுக்கு நேரா கீழே நோவோ பக்முட்கா. அந்த நோவோ பக்முட்காவோட பாதி பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு டீப் ஸ்டேட் ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸே கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் அந்த ஸ்ட்ரீட்டோட எட்ஜ் வரைக்கும் வந்துட்டாங்க. அடுத்த சொலோவ் தாண்டி அப்படிங்கிறது போல ரெடியா இருக்கிறாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. சரி இவ்வளவுதானு பாத்தீங்கன்னா இல்லையே. இந்த ஆச்சரியட்ரேனியாக்கு பக்கத்துல கிழக்கு பகுதியில இது நோவோ பக்முட்காக்கெல்லாம் மேல பாத்தீங்கன்னா நோவோகலினோன்னு இருக்கு. இந்த நோவோகலினோவோட பெரும்பான்மையான பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. ஆனா ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் எல்லாம் பாதி தான்ப்பா எடுத்துக்கிறாங்க. மிச்ச பாதிலாம்
இன்னும் கிரே ஜோனா இருக்கு அப்படிங்கிறத கூட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சண்டை நடந்துட்டு இருக்கிற இடமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ரஷ்ய தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. இந்த நோவோ கலினோவ்ல எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இந்த நோவோ கலினோவுக்கும் மேல கொஞ்சம் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கெராமின் இன்னொரு செட்டில்மெண்ட் இருக்கு. அது ஒரு குட்டி செட்டில்மெண்ட். அந்த செட்டில்மெண்ட்ல இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸை நாங்கள் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து சொல்றாங்க. ஸோ கூடிய விரைவில் அந்த கெராமியும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டா ரஷ்யாவுக்கு மாறிடும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. பட் ஆனால் சிலர்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஓகே, ஆனால் சொலோவியோலாம் பிடிச்சிட்டு அந்த சொலோவியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பெர்பச்சி, சென்கிவிக்கா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த புறநகரங்கள், அந்த மரவரிசைகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாதான் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் தான் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா 47வது மெக்கனைஸ் பிரிகேடுக்கு அதிகமான ஆயுதங்கள் கொடுத்தே ஆகணும். அதான் வந்துட்டு இருந்தது இல்லையா, நம்ம கூட வீடியோ பதிவுகள் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த இதை வச்சு நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது அந்த ஆயுதங்கள்லாம் 47 மெக்கனைஸ் பிரிகேட் கிட்ட கிடைக்கும். அவங்க அதிக அளவில் இதுக்கு மேலே இங்கே டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சோலி முடிஞ்சு கொஸ்டான்டிவ்கா வரைக்கும் போயிடுவாங்க நேராக மேலே இந்த ஆர்ச்சிலேட் ஏரியால இருந்து அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சரி, ஓகே, இது இங்க இருக்கக்கூடிய கள நிலவரம். இவ்வளோதான் ரஷ்யா வந்து இந்த பகுதியில் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா, இல்ல, பல பகுதியில கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பக்முட்டுக்கும் புறநகரத்துல, அதாவது பக்முட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரொஸ்டோசலிவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. அந்த செட்டில்மெண்ட்டோட என்ட்ரன்ஸ்ல ரஷ்ய வீரர்கள் வந்துட்டாங்க. அந்த மொதோஸ்டிஸ்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம அந்த ரோஸ்டோவில்கால கம்ப்ளீட் ஏர் சூப்பர்மர்சி ரஷ்யா கிட்ட இருக்காங்க. ஃபேப் குண்டுகளை போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ரோஸ்டோவில்காவோட என்ட்ரன்ஸ்ல ரஷ்யன்ஸ் இருக்காங்க. ஸ்ட்ராங் பண்ணோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வீரர்களை நிலைகுலை வைக்கணும் இல்லையா, அதுக்கான வேலைகள் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சரி, ஓகே, இதெல்லாம் முக்கியமான செய்திகள். இதை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது முக்கியமா நடந்திருக்கான்னா கர்கிவ் பகுதியில் நடந்திருக்கு. கர்கிவ் பகுதியில் நான் இப்போ ஒரு லொகேஷன் காட்டுறேன். அந்த லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிவி ஆண்டனா இருக்குது. இது வந்து சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே தான் வரும். ஆனால் ரஷ்யா இது வந்து தாக்கி அழிச்சிருக்காங்க. ஏன் இத்தனை நாளாக விட்டு வச்சாங்கன்னு தெரியல. பட் இப்போ வந்து தாக்கி அழிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்றது போல மிலிட்டரி தரப்புல இருந்து இந்த அனலிஸ்ட்லாம் பேசுவாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது போல இந்த டெலிகம்யூனிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே மிலிட்டரிக்கும் பயன்படுத்தலாம், சிவிலியன்ஸ்க்கும் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி தான் இங்க இருக்கக்கூடிய மிலிட்டரிஸ் வந்து கம்யூனிகேஷன் ஈஸியா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் ரஷ்யாவோட பகுதிக்குள்ளேயே போய் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம இந்த ஃப்ரீ லீஜன் ஆஃப் ரஷ்யா, அந்த லொட்டுலஸ்கெல்லாம் சொல்லிட்டு போய் அடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியா இருந்தது. அதனால ரஷ்யா இப்போ அவங்களோட மிலிட்டரி ஆப்ரேஷனை அடுத்த கட்டத்துக்கு எஸ்கலேட் பண்ணிட்டாங்க இல்லையா. சிவிலியனுக்கும் பயன்படுத்தலாம், மிலிட்டரிக்கும் பயன்படுத்தலாம், டியூவல் யூஸ் பர்பஸ் இருக்கிற எல்லாத்தையும் அடிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால இந்த டவர் வந்து அதுல சிக்கி இருக்கு. அதனால ரஷ்யா இதையும் தாக்கி அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கிற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.